ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.31 என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காண்பவற்றை அறிவியல் குறியீட்டில் எழுதுக. ஒவ்வொரு சம்மா செய்வோம். 5 போட்டு 1 2 3 4 5 6 7 0 7 0 1 2 3 4 5 6 7 0. ஓகே, அடுக்கு 4. இதை முதல்ல எப்படி உள்ள இருக்கிறத பிரிக்க போறேன். 5 இன்ட்டு 10 அடுக்கு 7ன்னு எழுதலாம்ல. பிராக்கெட் போட்டு 4. சரியா? அடுத்து 5 அடுக்கு 4 இன்ட்டு 10 அடுக்கு இதுக்கு 7 நாங்க 28. இந்த அடுக்க தனித்தனியா பிரிச்சிருவோம். இதுக்கு தனியா அடுக்கு, இதுக்கு தனியா அடுக்க பிரிச்சிடும். ஓகேவா? ஏன்னா ஹோல் பிராக்கெட்ல பவர்ல 4 இருக்கு. ஆல்ரெடி ஒரு 7 இருக்கு, அதோடைய பவர்ல 4 இருக்கனால 7 நாங்க 28. இப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? 5 அடுக்கு 4னா 5 4 தடவை பெருக்கணும். 5 25 5 25 25 25 625 நமக்கு தெரியும். சரியா? இப்ப 625 இன்ட்டு 10 அடுக்கு 28 நமக்கு என்ன? அறிவியல் குறியீட்டில் எழுது. அறிவியல் குறியீட்டில் எழுதையில தசம புள்ளிக்கு இடது பக்கம் இதான் இங்கனதான் புள்ளி இருக்கு. அந்த தசமத்துக்கு இடது பக்கம் ஒரே ஒரு டிஜிட்டா இருக்கு. இங்க 3 டிஜிட் இருக்கு. ஸோ இப்போ 2 டிஜிட் இதை நகர்த்த போறேன். 1 2. ஓகே, 2 டிஜிட் நகர்த்தையில 6.25 இன்ட்டு 10 அடுக்கு 2 எந்த பக்கம் நடக்கிறேன்? வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு நடக்கிறேன். பிளஸ் இன்ட்டு 10 அடுக்கு 28 ஆல்ரெடி இருக்கு. ஸோ சேர்த்து எழுதையில 6.25 இன்ட்டு 28 பிளஸ் 2000 பெருக்கல்ல பவரை கூட்டணும். ஓகே, அப்ப அந்த எண் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நம்பரா. ஓகேவா? முதல் கணம். செகண்ட் சம் 0.1 2 3 4 5 6 7 இதுவும். அப்புறம் 5 the whole cube. இப்போ முதல்ல இதை அறிவியல் குறியீட்டில் உள்ள இருக்கிறத எழுது. எப்படி எழுத போறேன்? 1 2 3 4 5 6 7 இங்க வரைக்கும் வரணும். புள்ளி இங்க வந்துடணும். எனக்கு இடது பக்கம் ஒரு டிஜிட் இருக்கணும். ஓகே, அப்ப 1 2 3 4 5 6 7 8 டிஜிட் தள்ளப்படும். ஸோ 5.0 இன்ட்டு எத்தனை டிஜிட் தள்ளியிருக்கேன்? 8 டிஜிட் தள்ளியிருக்கேன். எப்படி தள்ளியிருக்கேன்? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு கொண்டு வரேன். இங்க கொண்டு வரேன் புள்ளிய. ஸோ அப்ப என்ன ஆகும்? -8. ஓகே, போட்டு பவர்ல 3 தனித்தனியா 5 அடுக்கு புள்ளி 0 the whole cube 10 அடுக்கு -3 வட்டம் 24. ஓகே, இப்போ 5 3 தடவை பெருக்கணும்னா 5 25 25 125. ஓகே, அகைன் என்ன செய்ய போறோம்? இந்த இங்க இருக்கு புள்ளி. புள்ளி எப்பவுமே வலது பக்கம் தான் இருக்கும் லாஸ்ட்ல. இப்போ தள்ள போறேன். 1 2 டிஜிட் தள்ளணும். ஏன்? எப்பவுமே அறிவியல் குறியீட்டில் எழுதையில தசமத்துக்கு இந்த பக்கம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கணும். ஸோ 1.25 இன்ட்டு 10 to the power plus 2 வலது டு இடது இன்ட்டு ஆல்ரெடி 10 பவர் -24 என் கையில் இருக்கு. என்ன ஆயிரும்? 1.25 இன்ட்டு பிளஸ் 2 -24 -22. ஓகேவா? இதான் செகண்ட் சம் ஆன்சர். தேர்ட் சம் 1 2 3 4 5 0 இன்ட்டு 2000 ஹோல் பவர் 4. ஓகே, இப்ப இந்த புள்ளி இங்க இருக்கு. 1 2 3 4 5 டிஜிட் தள்ளணும். ஓகே, 3.
3 into 0 into 10 to the power எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கேன்? 1 2 3 4 5 டிஜிட் தள்ளி இருக்கேன். ஓகே, 10 பவர் இங்க இருக்க பாயிண்ட் 1 2 3 டிஜிட் தள்ளி. ஏன் பாசிட்டிவ்? வலது டு இடது போலாமா? தனித்தனியாக எடுப்போமா? 3.0 the whole cube into 10 to the power I 3 15 into 2.0 whole power 4 into 10 to the power 4 12 3 3 தடவை போட்டோம்னா 27. ஓகே, 2 4 டைம்ஸ் போட்டா 2 4 4 2 8 8 2 16. ஓகே, அகைன் அறிவியல் குறியீட்டில் எழுதல தசம புள்ளி ஒரு இதுதான் இருக்கணும் இடது பக்கம், இங்கே அதே போல ஒரு இதுதான் இருக்கணும். ஸோ 2.7 into 10 power 1. இதே போல இங்க இருக்கதை இங்க கொண்டு வரணும், இங்க இருக்கதை இங்க கொண்டு வந்திருக்கேன் ஒரு டிஜிட் தள்ளி. 1.6 into 10 power 1. ஸோ 2.7 into 1.6 into இந்த 10 பவர்லாம் கலெக்ட் பண்ணுவோம். 1 15 1 12 எல்லாத்தையும் பவரை கூட்டிக்கலாம். 10 பவர் 15 16 17 plus 12 29. ஓகே, இப்போ இது ரெண்டையும் அகெயின் மல்டிப்ளை. 6 2 4 12 4 16 மல்டிப்ளை பை 6. 6 42 மிச்சம் 4 ஈராறு 12 4 16. அடுத்து 1 மிச்சம் 1 4. இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் இருக்கு. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். தசமத்தில் பெருக்கல் கூட்டல் இதெல்லாம் கவனமாக செய்யும். இப்போ 4.32 வந்துருச்சு. தசமத்துக்கு இந்த பக்கம் இடது பக்கம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இதுதான் இதோட ஓகே. fourth sum 1 2 3 4 5 6 0. Divide. First 6 0 இருக்கா? 4.0 into 10 power 6. ஏன் பிளஸ்? வலதுல இருந்து இடதுக்கு நகர்த்தி இருக்கும். இங்க பாருங்க, இடதுல இருந்து வலதுக்கு 1 2 3 4 இங்க வரணும் 5. 2.0 into 10 power minus 5. ஓகே, whole power 4. 4.0 the whole cube 10 power 6 3s are 18. 2.0 whole power 4 into 10 power minus 20. 4 cube na என்னது? 4 4s are 16, 16 4s are 64. 3 times 4 multiply பண்ணி. ஓகே, 0 அந்த பக்கம் இருக்கனால வேல்யூ இல்லை, பாயிண்ட்டுக்கு இந்த 2 4 தடவை போட்டு பெருக்குனா 16. இப்போ இந்த புள்ளியை இங்கிட்டு கொண்டு வரணும், 1 டிஜிட் தள்ளணும். அதே போல் இங்கே இருக்க தசம புள்ளி இங்கே இருக்க கொண்டு வரணும். தசம புள்ளியே இல்லைன்னா வலது பக்கத்தில் இருக்குன்னு எடுத்துக்கிடணும். 6.4 into 10 power 1 ஆயிரும். இதுவும் அதே போல் இங்கிட்டு தலையில 10 to the power plus 1 ஆயிரும். ஸோ இது ரெண்டும் 6.4 into 10 to the power 19. இது டிவைடுங்கையில கீழே போட்டுக்கிடுவோம். 1.6 into 10 to the power minus 19 ஆகும். கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி இருக்கு. ஸோ அப்படியே நம்ம கட் பண்ணலாம். எத்தனை டைம்ஸ் ஆகும்? 4 டைம்ஸ் ஆகும். இப்படி எழுதிக்கிட்டு இப்படி அடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 0 சேர்த்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அடிக்கிற மாதிரி அப்போ வெறும் 4னே போடலாம்.
ஓகேவா? ஏன்னா ரெண்டுலேயுமே ஒரு டிஜிட் தள்ளி இருக்கனால ரெண்டுமே சேம் நம்பர் 64/16 நினச்சி கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இந்த -19 மேலே போயிடும். 4 × 10⁻19 × 10⁻+19 ஆயிரும். ஸோ ஆன்சர் 4 × 10⁻38. ஓகே.